welcome back to our newspaper analysis session. February 13th ஓட இம்பார்ட்டண்டான நியூஸஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 Indians who faced death row in Qatar returned home அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம யூஸ்வலாகவே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நியூஸ் தான், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா 8 இந்தியன் நேவி அஃபிஷியல்ஸ் வந்து கத்தாரில் என்ன பண்ணியிருந்தாங்க, ஆகஸ்ட் 30, 2022 என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கஸ்டடியில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா 2023 வந்து தூக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் அவங்க பண்ணலை அப்படிங்கிறத வந்து உறுதி பண்ணதுக்கு அப்புறமா கத்தார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஈஸ்ட் டு a 3-month low of 5.1% in January. ஃபுட் ப்ரைஸஸ் ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, எவென்ஜலிசம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா என்ன செய்வாங்க, அந்த கிறிஸ்டியானிட்டியை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த எவென்ஜலிசம். ஸோ கிறிஸ்டியானிட்டியை வந்து மக்களுக்கு இடையில ப்ரமோட் பண்ணுற விஷயங்களை வந்து எவென்ஜலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணுற பர்சனை வந்து எவென்ஜலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ எவென்ஜலிஸ்ட். ஸோ எடிட்டோரியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் ஆல் அபவுட் த பொலிட்டிக்கல் நியூஸ் ஆன் பாகிஸ்தான், ஓகேவா? ஸோ பாகிஸ்தான் குழப்பத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் எடிட்டோரியல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்னரோட ஒரு இஷ்யூவை பற்றி. ஸோ அகெயின் ஆல்ரெடி ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அந்த அசம்பிளியில் வந்து திருப்பி ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இதுவுமே இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் தான், யூ கேன் ரீட் இட் அவுட். இங்கே பாருங்க, குளோபல் அலையன்ஸ் டு பிரிட்ஜ் தி ஜெண்டர் ஈக்விட்டி கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டியும் இன்க்ளூஷனும் தான் என்னது அப்படின்னா இந்தியாவோட டெவலப்மெண்ட் ஜேர்னியோட ஒரு கார்னர் ஸ்டோனாக இருக்குது. ஸோ நியூ டெல்லி லீடர்ஸ் டிக்ளரேஷன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா G20க்கு கீழே வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா ஈக்குவாலிட்டியும் இன்க்ளூஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் வந்து தே ஆர் கீப்பிங் தெம்செல்வ்ஸ் அஸ் த கீ டெவலப்மெண்ட் ஏரியா, ஓகேவா? ஸோ அதில் இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா குளோபல் குட் ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து எல்லாமே என்ன பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. அது மாதிரி லேபர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த மென் அண்ட் விமன் டிஃப்ரென்சஸ் இல்லாமல் எல்லா பார்ட்டிசிபேஷனையும் என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதில் இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இன் ஆர்டர் டு ப்ரமோட் தி விமன் எம்பவர்மெண்ட், ஓகேவா? ஸோ அந்த விமன் எம்பவர்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாட் ஓன்லி தே ஃபோக்கஸ்ட் ஆன் லேபர் சைட், தே ஆல்சோ மேக் sure that women should enter into the politics, ஓகேவா? ஸ்டேட் அசம்பிளியாக இருக்கட்டும், பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், விமென்ஸ்க்கு வந்து என்ன பண்ணாங்க, ரிசர்வேஷனை வந்து அலோட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது டாவோஸில்? ஸோ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே விமன் வந்து எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், த ஸ்டேட் ஆஃப் தி இந்தியன் எக்கனாமி டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியன் எக்கனாமி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அந்த எக்கனாமிக் க்ரோத் வந்து எப்படி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் NSO வந்து எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து எப்படி இருக்குது when compared with the post pandemic COVID period and pre-COVID period, ஓகேவா? பேண்டமிக் அப்புறமா இது எப்படி இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்தியன் மார்க்கெட் சிஸ்டம் எக்கனாமி பேஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கல், இதையும் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தேன் எடிட்டோரியல் யூ கேன் ப்ரிஃபர் தீஸ் 2 ஆர்டிகல்ஸ், ஓகேவா?
இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒடிசா டு கிவ் 1000 rupees to all families under PDS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒடிசாவில் இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ்க்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு ஒன் டைம் லைவ்லிஹுட் அசிஸ்டன்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க 1000 rupees வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. எதுக்கு கீழே அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்க்கு கீழே PDSக்கு கீழே என்ன பண்ண போகிறாங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் விட்னஸ்ட் மைல்ட் ரெக்கவரி இன் டிசம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டரோட க்ரோத்தை எடுத்து பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சு, ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோமா. அதில் கோர் மட்டும்தான் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிசம்பரை கம்பேர் பண்ணுறப்போ இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் செக்டார் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் அவ்வளோதான். நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.